ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு வில்லேஜ் ஸ்டைல் மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பழசாக தாங்க மட்டன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 2 நாளைக்கு வச்சுக்கோங்க. நாங்கள்லாம் அது இட்லி, தோசை, சாப்பாடுக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பழசு தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டு 1/2 ஸ்பூன் கசகசா, 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை அந்த எண்ணெயிலே பொரியணுங்க. அடுத்து சின்ன வெங்காயம் 100, பூண்டு 10 பல்லுங்க. ஸோ அதெல்லாம் போட்டு நல்லா வணக்கணுங்க. இது வந்து மசாலா குழம்பு அரைக்கிறதுக்காக இது மசாலா வறுக்கிறோங்க. ஸோ நல்லா போட்டு வணக்கிட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறமா நம்ம மிளகாத்தூள், மல்லித்தூள், வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு தூள் தாங்க. அது எந்த தூளும் சேர்க்க மாட்டாங்க. அது மிளகு வந்து போடணும். அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் போட்டிருக்கேன், ஆனால் ஸ்கிப் பண்ணிட்டேன், வீடியோவில் ஸ்கிப் ஆகிடுச்சு. ஸோ மிளகும் சேர்த்து நீங்கள் தாளிக்கும்போது போட்டிருக்குங்க. அந்த சோம்பு போடும்போதே போட்டுருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், மல்லித்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் அதை போட்டு அப்படியே ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு சின்ன மூடி தேங்காய், ஒரு மூடி தேங்காய் தூவி அதையும் போட்டு அதையும் நல்லா வணக்கணுங்க. வணக்கினதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் மட்டன் வந்து வாங்கிட்டு வந்தேன். 1/2 kg தான் மட்டனு. ஸோ வாங்கிட்டு வந்து உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் போட்டு மட்டும் தாங்க நான் வேக வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம அந்த மட்டனில் வேக வைக்கிறது மட்டும்தான். நான் குழம்பு தாளிக்கும் போது நான் போட மாட்டேன். ஏன்னா இதில் தனியாக பூண்டு தனியாக போடுறோம். அதுதான் அந்த வில்லேஜ் ஸ்டைல்னால் அதுதாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பேஸ்ட்டு அரைச்சி எடுத்தாச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மட்டன் வேக வைக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சள் தூள் மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். அதோட நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றிட்டு நம்ம குழம்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ, ஏன்னா கசகசா போட்டு அரைச்சதுனால குழம்பு கெட்டியாக தாங்க இருக்கும். நம்ம குழம்பு எவ்வளோ தேவையோ தண்ணி விட்டு நம்ம தக்காளி வந்து பிசைஞ்சு தாங்க விட போகிறோம். கையில் நல்லா மசிச்சு தான் போட போகிறோம். ஸோ வணக்கிறது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், பிசைகிற ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ 2 டேஸ்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். பாருங்களேன், அப்படியே பிசைஞ்சு விட்டு வேலைக்கெலாம் போகிறவங்களாம் அப்படி தாங்க பண்ணுவாங்க. டக்குன்னு பண்ணிவிட்டு கிளம்பி போகிறதுக்காக. ஸோ இன்னொரு தாளிப்பு இருக்குது. கடாய் வச்சு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, சோம்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிட்டு மறுபடியும் குக்கரை போட்டு 3 விசில் விடணுங்க. ஸோ அப்போல்லாம் வந்து கறி வேகிறதுக்கு கொட்டான் வச்சுலாம் தட்டி போடுவாங்க. ஸோ இப்போ வந்து குக்கரில் ஃபஸ்ட்டு 5 விசில் வச்சு எடுத்துட்டோம். அடுத்து 3 விசில் நம்ம குழம்புக்காக வச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. மட்டன் மேக்ஸிமம் வெந்திருக்கும், ஏன்னா 8 விசில்ன்றப்போ வெந்திருக்கும். பார்த்திங்களா குழம்பு அப்படி எண்ணெய் தெளிஞ்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். செம்மையாக இருக்குங்க. இது பழசாக டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து நம்ம எந்த பிராண்டு மசாலா, மட்டன் மசாலாவோ கரம் மசாலாவோ எதுவும் நம்ம சேர்க்கலை. வீட்டில் அரைச்ச தூள் மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுவும் இட்லி இதுக்கெல்லாம் நல்லா இருக்குங்க. ஸோ நான் இன்றைக்கி காலைல இட்லி வச்சு தான் மட்டன் குழம்பு பண்ணேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ தாங்க சேனல் ஓப்பன் பண்ணிட்டு 1 மந்த் ஆகிருக்கு. இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.